வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம எடிட் பண்ணக்கூடிய கிளிப்ஸ் எல்லாம் எப்படி பிரீமியர் ப்ரோல இம்போர்ட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த இம்போர்ட் பண்றதுல ஒரு 4 மெத்தட் இருக்கு. ஒவ்வொரு மெத்தடா நாம பார்க்கலாம். பிரீமியர் ப்ரோ நான் பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைல் மெனு. ஃபைல் அப்படிங்கிற மெனுவை நீங்க கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த இடத்துல இம்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரோல் ஐ. இப்போ இம்போர்ட் கொடுத்ததும் நமக்கு லொக்கேஷன் கேட்கும். நம்மளுடைய கிளிப்ஸ் எந்த லொக்கேஷனில் இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணணும். டெஸ்க்டாப்பில் எடிட்டிங்கிற லொக்கேஷனில் தான் என்னுடைய கிளிப்லாம் இருக்குது. இந்த கிளிப்பை எப்படி இம்போர்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு எந்தெந்த கிளிப் வேணுமோ அதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் உள்ள எல்லா கிளிப்பும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? இது ஃபைல் மெனு அப்படிங்கக்கூடிய மெத்தட். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேனல் மெனு அப்படிங்கக்கூடிய ஒரு மெத்தட். பேனல் மெனு ரொம்ப ஈஸி தான். என்னன்னு பாருங்க. இதை டெலிட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது தான் பேனல். சரிங்களா? இந்த பேனல் இல்லைன்னா விண்டோஸ் போயிட்டு இங்கே ப்ராஜெக்ட் இருக்கும். இதில் நீங்கள் என்ன ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த நேம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். இதில் டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு லொக்கேஷன் கேட்கும். திரும்பவும் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ப்ராஜெக்ட் உள்ள உங்கள் கிளிப்ஸ்லாம் வந்துடும். சரிங்களா? இது செகண்ட் மெத்தட். மூணாவது ஒரு மெத்தட் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மீடியா ப்ரௌசர் அப்படிங்கக்கூடிய ஒரு மெத்தட். இந்த கிளிப்பை திரும்பவும் டெலிட் பண்ணுறோம். இந்த மீடியா ப்ரௌசர் உங்களுக்கு இல்லைன்னா விண்டோவில் போயிட்டு மீடியா ப்ரௌசர் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதை சூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சைடில் டிஸ்க் நிறைய காட்டும். சரிங்களா? உங்களுடைய ஹார்ட் டிஸ்கில் இருந்தால் நீங்கள் ஹார்ட் டிஸ்க்லேருந்து ஃபுட்டேஜ் இம்போர்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டெஸ்க்டாப் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், லோக்கல் டிஸ்கில் யூசர் அப்படிங்கிற மெனுவில் என்னுடைய நேம் சாமின்னு இருக்கா, இதில் டெஸ்க்டாப்னு இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், டெஸ்க்டாப் உள்ளே போயிட்டா எடிட்டிங்கிற ஃபோல்டர் இருக்கா, இது உள்ளே போயிட்டு இது எப்படி இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்குங்க. எந்தெந்த ஃபுட்டேஜ்லாம் வேணுமோ அதை மார்க் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட் மெனுக்கு இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? இது மீடியா ப்ரௌசரில் பண்ணுற மெத்தட். நாலாவது மெத்தட் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். நான் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு மெத்தட். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் மெத்தட். அதாவது நம்ம ஃபுட்டேஜ் எங்கே இருக்கோ அங்கே ஃபுட்டேஜ் எல்லாம் நம்ம பார்த்து மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே டேரெக்டாக ப்ரீமியர் ப்ரோவில் ட்ராக் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்ட் மெனுவில் கொண்டு வந்து விட்டோம் அப்படின்னா எல்லா ஃபுட்டேஜும் உங்களுக்கு இந்த மாதிரி உள்ளே வந்துடும். சரிங்களா? இது வீடியோ கிளிப் மட்டும்தான் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் பிக்சர் வச்சுருந்தாலும் பிக்சரும் உங்களுக்கு இம்போர்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர் இம்போர்ட் ஆகும், வீடியோ கிளிப்பும் இம்போர்ட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் உங்கள் எடிட்டிங் பண்ணுற ப்ராஜெக்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியும். சரிங்களா? 4 மெத்தட் இருக்குது. உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அடுத்த டுட்டோரியலில் இன்னும் அடுத்தடுத்த பேனல் பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.